சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு, இது மாதிரி போர் சூழல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிக்கிட்டு இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வரேன். இன்னும் போர் சூழல்லாம் இருக்கும், ஒரு 10% வரைக்கும் கீழே வரும் அப்படின்னு அந்த இன்வெஸ்டர் நம்புறாரு, வெளியில் வராரு. மார்க்கெட்டில் வந்து என்னென்னா அந்த டைமிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தோன்னா பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்கிறது வந்து என்னென்னா, நான் ஏற்கனவே 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், அது இன்றைக்கி 80 ரூபா ஆயிடுச்சு. ஓகேயா, எப்போ நான் அந்த பணத்தை நான் எடுப்பேன், எப்போ எடுப்பேன் அப்படின்னதுன்னா, தங்கத்தை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 16,800 வரையும் பர் கிராம் போச்சு. இன்றைக்கி 14,500 இருக்குது. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு மேலே கிராம் குறைஞ்சிருக்கு, கம்மியாக இருக்குது. 2,000 ரூபா பவுனுக்கு கம்மியாக கிடைக்குது, அதுக்கு வந்து ஓடுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் இன்டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மினிமம் 1000 நாள். 1000 நாள்னா 3 வருஷம். 1000 நாள் நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா 2 things will happen. ஒன்று, அதனால தான் நாங்கள் யார் ஒருத்தர் வந்தாலும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கோம். 3 வருஷமாவது நீங்கள் டைம் 3 years அப்வர்ட்ஸ், நாட் எக்ஸாக்ட்லி 3 years, அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் இருந்தால் மட்டும்தான் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் பத்மநாபன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது பரபரப்பாகவே இருக்கும். எப்போவுமே பங்கு சந்தையை வந்து ஒரு பதட்டத்தில் தான் இருக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கி உச்சத்திலையும் இருக்குது. குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வார் தான். ஒரு பக்கம் பங்கு சந்தை சரியுது, ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அதுக்கான சமமாக இருக்கக்கூடிய பரஸ்பர மியூச்சுவல் ஃபண்டும் பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. குறிப்பாக ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து நல்லா 20-25% கூட இறங்கிடுச்சு. இப்போ ஒரு பேனிக் மோட்லேயே மக்கள் வந்துட்டாங்க. ஹெவி செல்லிங் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு காரணம் வந்து இது இங்கே இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்து விலகி நிற்கலாம், எப்போ ஏறுதோ. ஏன்னா டெய்லி வரக்கூடிய நியூஸ் பார்த்து அவங்களுக்கு ஒரு பதற்றம் அடையிறது. குறிப்பாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சிலிண்டரில் ஒரு பாதிப்பை அவங்க எதிர்கொண்டதுனால இங்கேருந்து விலகி நிற்கலாம் முதலீட்டிலேருந்து, பிறகு உள்ளே இணைஞ்சிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் பல பேர் இருக்கிறதுனால தான் இந்த டவுன் சைடா, இல்லை போரால் வரக்கூடிய டவுன் சைடா, இல்லை இந்த நேரத்தில் இவங்க முதலீடு பண்ணணுமா தொடர்ந்து? ஓகே, நல்ல இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கான்டெக்ட் நல்லா நீங்கள் விளக்கினீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் ஸோ மெனி கம்பெனிஸ் அதில் லிஸ்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 6,000-7,000 கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு, போத் BSE அண்ட் NSE. ஓகேங்களா? இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வளர்ச்சி அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா, இந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் நீண்ட கால அளவில் வந்து எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா, இந்த கம்பெனி இந்த நெக்ஸ்ட்டு 3 years, 5 years, 10 yearsல எவ்வளவு அதுக்கான ஒரு வளர்ச்சி, 10%, 15%, 20%. ஸோ இந்த 10, 15, 20%ஆன வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து இந்த போர் சூழலாக இருக்கலாம், அல்லது ஒரு கவர்மெண்ட் சேஞ்சாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட்டு 20-30 இயர்ஸாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு 20-30 இயர்ஸுக்கும் ஈக்குவலோ அதை விட இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த ஈவெண்ட்ஸ், எல்லா ஈவெண்ட்டையும் தாண்டி 79-80ல் ஒரு 100க்கு ஆரம்பித்த சென்செக்ஸ் வந்து 85,000 வரையும் போயிட்டு இன்றைக்கி 75,000 லெவலில் வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? இது வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக அது ஏறும் இறங்கும். பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த 100ங்கிறது திருப்பி 100க்கு போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து 85,000 ஆகிடுச்சு, 85லேருந்து 75 வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு போரோ அல்லது ஒரு ட்ரம்ப்போ அல்லது ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சேஞ்சோ அல்லது கவர்மெண்ட் பாலிசியோ வந்து அதை வந்து நிர்ணயிக்க போகிறது கிடையாது. இதுதான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா, ஈரான், இந்த அமெரிக்கா இந்த வாரை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி வார் நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வார் வந்ததோ அந்த சமயத்தில் வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து பெட்ரோலுடைய இது வந்து ஒரு இது வந்து $140 வரையும் போச்சு. பெட்ரோல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரல் வந்து $140 போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தால் ஒரு 65-70 ரொம்ப வருஷமாக 65-70 இருந்தது. நவ் இட் ரீச்சஸ் 100. இன்ஃபேக்ட் ஒரு 1 வீக் முன்னாடி 119 வரையும் போயிட்டு திருப்பி அது ஒரு 85 கிட்ட வந்துட்டு திருப்பி நவ் க்ளோஸ் டு 100. ஓகே. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா,
நேற்றுக்கு வந்து திருப்பி வந்து அட்டாக் வந்திருக்கு, அதனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து என்னென்னா ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வந்து என்னென்னா ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ போட்ட வேல்யூவோட கம்மி. ஏன்னா செப்டம்பர் 2024 இன்றைக்கி வந்து மார்ச் 26, 18 months. இந்த 18 monthsல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்னீங்க, லார்ஜ் கேப் வந்து ஒரு 13% வரையும் விழுந்திருக்கு, மிட் கேப் வந்து ஒரு 17-18 வந்திருக்கு, ஸ்மால் கேப் 20-21% வந்திருக்கு. அட்ஸ் ஓவரால் இது வந்து இண்டெக்ஸ் லெவலில். பட் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஓவரால் ஆவரேஜ். இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்லலாம் வந்து பார்த்தோன்னா 40% வரையும் ஸ்டாக்ஸ், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன, அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கம்பெனியுடைய வளர்ச்சி, இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி வந்து 25-30% வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு, பட் மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய க்ரோத் வந்து நல்லாவே டீசெண்டான க்ரோத் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அடுத்த கொஷின், ஓகே நான் போட்டேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி, மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு, இது மாதிரி போர் சூழல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிக்கிட்டு இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வரேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஓரளவுக்கு சென்சிபிளாக இருக்கேன், மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கேன், என்னத்துக்காக வந்து இது அன்னோனாக இருக்குது, அதனால் வெளில போய்ட்டு நான் வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன சேலஞ்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்றைக்கி எக்ஸிட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டில். ஸோ வென் எவர் யூ ஆர் எக்ஸிட்டிங் த மார்க்கெட், 2 things இருக்குது. ஒன்று, நீங்கள் என்டையர் மணியோ அல்லது மெஜாரிட்டி ஆஃப் த மணியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, இந்த லாஸ்ட்டு 1 yearக்குள்ளே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸிட் லோடுன்னு ஒன்று வரும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 years 3 yearsக்கு மேலே இருக்கக்கூடிய மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய மணிக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் பே பண்ணணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு மணி போட்டிருந்தேன், அந்த மணி வந்து போட்டதை விட இப்போ கம்மியாக இருக்குது. அதை நான் புக் பண்ணுறதுனால நான் வந்து ஐ நீட் டு பே அ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அது வந்து என்னுடைய பாக்கெட்லேருந்து நான் எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி சூழலுக்கு வந்து எத்தனை இன்வெஸ்டர் ரெடியாக இருப்பாங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் யாருமே இருக்க மாட்டாங்க, அல்லது வெரி வெரி ஃபியூ. திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ வெளியில் வந்தாச்சு. வெளில வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன ஆகும், சப்போஸ் இது வந்து இன்னும் ஒரு 5%, 10% கீழே வருதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ 10% கீழே வந்துருச்சு. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த நெரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் மேலே போனதுன்னா மார்க்கெட் மேலே போகும் சார். இப்போ 85 போனதுன்னா 1 லட்சம் போயிடும் சார், 1 லட்சம் போனால் 1.25 லட்சம் போகும் அப்படிம்பாங்க. 85 75 வந்து வச்சுங்களேன், அடுத்து 70, அடுத்து 60 அல்லது 50, இந்த மாதிரி தான் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, எப்போதுமே தட் இஸ் ஹவ் த நெரேட்டிவ் இஸ் பில்ட் இன் த மார்க்கெட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, இப்போ இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் 75,000 லெவலில் இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னும் போர் சூழல்லாம் இருக்கும், ஒரு 10% வரை கீழே வரும் அப்படின்னு அந்த இன்வெஸ்டர் நம்புறாரு, வெளியில் வராரு. இப்போ வெளில வந்தாச்சு. ஸோ அவர் நினச்ச மாதிரியே 75,000 சென்செக்ஸ் இருக்கிறது வந்து ஒரு 70,000, ஒரு 68,000 வந்துருச்சு. ஓகேயா, இப்போ அவரை பொறுத்தவரையும் 10% வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டார் அங்கேயே எக்ஸிட் ஆனதுனால. இப்போ வந்து என்னென்னா, மார்க்கெட்டில் அந்த சமயத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கீழே வந்துட்டுருக்கு, இப்போ தான் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த 68லேருந்து இன்னும் ஈஸியாக 60 போகும். இந்த மாதிரி தான் வந்து எல்லா பத்திரிகை, எல்லா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் இப்படி தான் இருக்கும். இங்கே கோ பேக் அண்ட் செக், அது மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது, நான் வந்து அதுலேருந்து வெளில வந்துட்டேன், இந்த 10 வந்தது இல்லையா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு தான் இருந்ததுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ என்னாச்சு, 75 வந்து 68 ஆச்சு, ஒரு 67, ஒரு 1000 பாயிண்ட்டு கீழே வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கிராஜுவலாக 68, 69 கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, சே நான் அன்றைக்கி 67, 68 பார்த்தேன், இப்போ 70 வந்துருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி நீங்கள் என்ன 75 வந்தீங்களோ அதே இடத்துக்கே வந்துடும். அங்கே வந்துடும். அங்கே வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க, சே நான் அதை எடுத்து இவ்வளோ தூரம் இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் வேறு பண்ணி கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். அல்லது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ வந்து உங்களுக்கு தைரியமும் இருக்காது. நீங்கள் இங்கேருந்து மார்க்கெட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்ச ரூபாய் எடுத்தீங்கன்னா திருப்பி 50 லட்ச ரூபாய் போடணும். அந்த மாதிரியான தைரியம் யாருக்கு? நான் என்ன பண்ணுறேன், ஒரு எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபரில் கொஞ்சம் போடுறேன் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டீங்க. அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடன்னு ரேலி ஆகிடும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து என்ன நடந்ததுன்னா 2020 மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா மார்க்கெட் அன்னிலேருந்து ஸ்டார்டட் ஃபாலிங். கரெக்டாக 21 மார்ச் 2020, ஓகேங்களா, 23 மார்ச் 2020, அதாவது 2லேருந்து 23 எக்ஸாக்டாக 21 டேஸ், 3 வீக்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 3 வீக்ஸ்னால் 15 ட்ரேடிங் டேஸ் தான். 6 நாள் சாட்டர்டே சண்டேல போயிடுச்சு. இந்த 3 வீக்ஸில் வந்து மார்க்கெட் வந்து 30லேருந்து 36% விழுந்தது. 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அல்லது அன்றைக்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ 100 இருந்ததுன்னா இட் கேம் டு 70 ஆர் சில ஃபண்ட்ஸில் வந்து 65 கூட வந்துருச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் வந்த போது அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இது பேர் என்ன, கோவிட் இப்போ தான் வந்து இதாகுது, நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, பெட்டர் அந்த மணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், போனது போச்சு, இல்லை 30% போனாலும் போச்சு, அட்லீஸ்ட் 70%ஆவது நம்ம மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணவங்க நிறைய பேர். ஓகே, பிகாஸ் கோவிட்ங்கிறது இது வரையும் யாருக்கும் அதுக்கான முன் அனுபவம் யாருமே கிடையாது. இப்போ வாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு, அதனால நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி வார் வந்ததுன்னா எப்படி திரும்பும் அப்படிங்கிறது தெரியும். பட் கோவிடுக்கு வந்து எந்த விதமான எதுவுமே கிடையாது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னது இருந்ததுன்னா அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்து எக்ஸாக்டாக 1 இயர், அதாவது 23 மார்ச் 2021 இந்த 170 ஆனது இல்லையா, அந்த 70 வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 ஆயிடுச்சு. ஹியூஜ் இது. ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் 100லேருந்து 170 250ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% இன் அ மேட்டர் ஆஃப் 1 இயர் அது வந்து வந்துடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து என்னென்னா அந்த டைமிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தோன்னா பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்கிறது வந்து என்னென்னா டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைமிங் த மார்க்கெட். நீங்கள் மார்க்கெட் உள்ளுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட், தென் இந்த மாதிரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் பண்ணக்கூடாதுங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து காலாங்காலமாக நான் சொல்லலை, பெரிய பெரிய ஆளுங்க இந்தியாலேயும் சரி ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்து வேர்ல்டு வைடு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ஒருத்தர் வெளியில் போயிட்டு திருப்பி அவர் உள்ளே வரத்துக்கான சான்சஸ் என்ன இருக்குது? இது வந்து கிடையாது. அடுத்தது வந்து இப்போ இந்த போர் வந்து இப்போ 20% வரையும் மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ லெட்டஸ் அஸ்யூம் 20% வந்து மார்க்கெட் ஏறி இருக்குன்னு வச்சுங்க. 20% இறங்கியிருந்தாலும் ஏறியிருந்தாலும் உங்களுடைய லாங் டேர்ம் கோலுங்கிறது 10 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தையுடைய எஜுகேஷன், 15 வருஷம் கழிச்சு உங்களோட குழந்தையுடைய மேரேஜ், 20 வருஷம் கழிச்சு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், இது எல்லாமே வந்து லாங் டேர்ம். அப்போ வந்து என்னென்னா இது வந்து 20% இறங்கியிருந்தாலும் சரி ஏறியிருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து அது இறங்கியிருந்தால் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏறியிருந்தால் சந்தோஷமாக இருக்குது, ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீலிங் மட்டும்தான். பட் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக உணர்ந்தீங்கன்னா எனிகோ அந்த மணி வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னதாங்கன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு, இன்னும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இறங்கும் அப்படிங்கிறது நோபடி நோஸ். மேபி ஒரு 10% வரையும் இறங்கலாம். சப்போஸ் 10% வரையும் இறங்கினது இருந்ததுன்னா, மணி இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மணி இல்லையா, ஜஸ்ட் கீப் குவைட். பட் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி டெஃபினட்டாக மார்க்கெட் வில் ரெக்கவர். ஸோ 1 இயர் டவுன் த லைன் ஆர் 1.5 இயர்ஸ் டவுன் த லைன் அப்படின்னு சொன்னது இருந்ததுன்னா வி வில் டாக் அபவுட் சம்திங் மார்க்கெட்டுடைய ஹையை பற்றி தான் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் கரெக்டாக, அதாவது எந்த விதத்துலையுமே வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொன்னீங்க. அப்படியே விட்டுடுங்க, அதை பற்றி கவனம் வேணாம். இப்போ அதிலே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி மணி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு, அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு அச்சத்தில் இருக்காங்க, இறங்கிடுச்சேன்றது. இப்போ இந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தை எப்படி அவங்க அதை செய்ய முடியும்? சப்போஸ் அதை வந்து இன்னும் ஏற்கனவே ஒரு பயத்தில் இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க ஒரு பயத்தை காமிச்சிருப்பாங்க, இருக்கிறது போட்டோம், இல்லாத ஏற்கனவே இருக்கிறது போயிடுச்சு, இருக்கிறது ஏன் உள்ளே போடுறன்ற ஒரு வார்த்தையும் சேர்ந்து வரும். இந்த இடத்த அவங்க எதிர்கொண்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான கொஷின். அண்டு வந்து இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்வெஸ்டருடைய மனநிலையை நீங்கள் கரெக்டாக பிரதிபலிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, நான் ஏற்கனவே 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், அது இன்றைக்கி 80 ரூபா ஆயிடுச்சு. ஓகேயா, எப்போ நான் அந்த பணத்தை நான் எடுப்பேன், எப்போ எடுப்பேன் அப்படின்னதுன்னா அது 100 ரூபாய்க்கு மேலே வந்தால் தான் நான் எடுப்பேன். கரெக்டாக?
எந்த இன்வெஸ்டரும் 100 ரூபா 80 ஆச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு போகக்கூடிய ஆளுங்க கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் 100 ரூபா போட்டிருக்கேன், 80 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க புரியுது சார், எனக்கு லாங் டேர்மில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, ஆனால் போடுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னதுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 100 வந்து 80 ஆயிருக்கு அப்படின்னதுனா ஒரு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆமாம். அப்போ 20% ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி இருந்தாலும் அந்த 100 அதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுன்னா 80 கிடைக்கும் போது அது வாங்கணுமா வேண்டாமா? அதுதான் வாங்கணும். ஆனால் உங்களுடைய ஹியூமன் இது வந்து அது அலோவ் பண்ணாது. இதே இது பாருங்கள், தங்கத்தை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 16,800 வரையும் பர் கிராம் போச்சு. இன்றைக்கி 14,500 இருக்குது. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு மேலே கிராம் குறைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நான் வந்து 16 பார்த்துட்டு இன்றைக்கி கம்மியாக இருக்குது, 2,000 ரூபா பவுனுக்கு கம்மியாக கிடைக்குது, அதுக்கு வந்து ஓடுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த இன்வெஸ்டருடைய மைண்டில் வந்து இதெல்லாம் என்ன சொன்னாலும் தங்கம்னா கண்டிப்பாக ஏற தான் ஏறும். மார்க்கெட் வந்து நான் எத்தனையோ டேட்டா காமிக்கிறேன், எப்பப்பெல்லாம் கீழே வந்திருக்கு, இப்போ கூட சொன்ன மாதிரி 100% ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து ஹியூமன் மைண்டால் மறுக்க முடியதில்லை. அதனால தான் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம எப்போதுமே நான் எமோஷனலாக இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எமோஷன்னா என்ன, ஒரு தங்கமோ அல்லது ஒரு நிலமோ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அது எவ்வளோ கீழே போனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு ஹோல்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இதை பொறுத்தவரையும் போட்டுட்டு உடனேயே வந்து எடுக்கணும் அப்படின்னதுனா முடியாது. ஏன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் இன்டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மினிமம் 1000 நாள், 1000 நாள்னா 3 வருஷம். 1000 நாள் நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா 2 things will happen. ஒன்று, ஓகேப்பா அந்த 3 yearsல யூ லேர்ன் த பிஸ்னஸ் அண்ட் யூ கண்டினியூ த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஆர் 3 years நான் பார்த்தேன்ப்பா, நான் எல்லாமே பார்த்தேன், பட் ஐ டோன்ட் திங்க் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸிட் த பிஸ்னஸ். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தாலுமே அட்லீஸ்ட் நீங்கள் 3 வருஷமாவது டைம் கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் யார் ஒருத்தர் வந்தாலும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறி இறங்கிட்டுருக்கோம், 3 வருஷமாவது நீங்கள் டைம் 3 years அப்வர்ட்ஸ், நாட் எக்ஸாக்ட்லி 3 years, அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் இருந்தால் மட்டும்தான் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈவன் நவ் இப்போ ஒருத்தர் வந்தாலும் ஆர் 18 monthsக்கு முன்னாடி வந்தாலும் அனதர் 18 months அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த நிலை மாறும், அவங்க வந்து பெட்டராக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.